பேசுறது வருமா நடுவில் இப்படிதான் குறுக்காண்ட கவுசி ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் குட். இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சாக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பெரியப்பா ஃபேமிலிலாம் வீட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழும்பினேன். ஒரு 10 o'clock இருக்கும் நான் எழும்பினது. ஸோ டக்குன்னு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் தான் சொல்லி பிளான் பண்ணி போவேன். அண்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இந்த குட்டி குட்டி ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி யாராச்சும் வரதாக இருந்தால் மட்டும் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் அதை ஜஸ்ட் உள்ளே வச்சிருவோம். நாங்கள் மட்டும் இருக்கிறதா இருந்தால் நார்மல் ஆஸ் யூஸ்வலாக போகும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து கொடுத்தேன். இதில் வந்து 3 சைஸ் இருக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த மீடியம் சைஸ் தான் ஒன்று வந்து எடுத்தேன். இதை அப்படியே எடுத்து போய் அம்மா கையில் கொடுத்துடணும். அவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இதெல்லாம் வந்து அம்மா தான் வந்து வாஷ் பண்ணாங்க. நமக்கு இதுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ எடுத்தோமா, சிக்கன் ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோடய வேலை. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ் ஆனியன். இது வந்துட்டு இந்த பிரியாணியில் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் குட்டி குட்டி, அதாவது இந்த ஆனியன் வந்து குட்டி குட்டி இல்லை, இந்த பெரிய சைஸ் ஆனியன் இது எதுக்காக அப்படின்னா ரைத்தா செய்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் தான் இனி கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம வீடு வந்து தூத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். பிகாஸ் அப்படியே அலங்கோலமாக இருக்குது. டெய்லியுமே வீடு வந்து தூத்துருவோம். ஒரு நாள் விட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, டெய்லியுமே ரெகுலராக தூத்துருவோம். நான் காலேஜ் போயிட்டேன்னா அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நான் வீட்டில் இருந்தேன்னா இந்த வேலையை என் தலையில் கொடுத்துருவாங்க, நான் தான் பண்ணணும். இந்த வீடு தூக்குறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிக்காத ஒரு வேலைன்னு சொல்லணும். பிகாஸ் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தானே தூக்கணும். எனக்கு அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். சுத்தமாக பிடிக்காது. இந்த ஃபேன் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த வேலையை ரொம்ப பிடிக்காதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் ஸ்வெட் ஆகுமா, எனக்கு அந்த மாதிரி ஆனாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் பட் வேறு வழி இல்லாமல் நான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். சரி சின்ன சின்ன வேலையாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 tablespoon கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அந்த கீ நல்லா ஹீட் ஆகணும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ்லாம் வந்து உள்ளே போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில் வந்து இதில் விட்டுக்கலாம். ஸோ இதை விட்டு இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த சைடு போட்டுட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து போட்டேன். இப்போ அது நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடையே தட்டலாம்னா, பட் நம்ம வந்து வீடியோக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 minutesக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன அப்படின்னா உள்ளே இருக்க அந்த கிளாஸஸ்லாம் எடுத்து நான் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணால் தான் உள்ளே இருக்க கிளாஸை நான் ப்ராப்பராக எடுப்பேன். இல்லைன்னா போட்டு உடச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் நான் நல்லாவே. அண்ட் அதனால 2 கிளாஸ் வந்து எடுத்துட்டேன். பேலன்ஸ் கிளாஸ் வந்து அங்கே அந்த சைட் வச்சுருக்காங்க மம்மி. ஸோ அதை அப்படியே ரீசெட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸை வந்து வாஷ் பண்ணிடலான்னு தான் வந்து எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கப்ஸு, பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நியூவாக அப்படியே இருக்குமா, ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் கொடுத்தா நான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போது வந்து இந்த வீடு தூக்குறது இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போரிங்காக இருக்கும். இது வந்து தண்ணியில் அப்படியே விளையாடிட்டுருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அதான் உண்மை. அதுக்கப்புறமா கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி, எனக்கு எப்போவுமே இந்த கிளாஸ் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு சின்ன ஒரு பயம் இருக்கும், எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். அண்ட் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா அகெயின் எனக்கு ஒர்க் தாங்க.
ஒன்றும் இல்லை, சிக்கன் ஃப்ரை பண்ணுறது. ஸோ அம்மா வந்து ஆயிலெலாம் ஊற்றிலாம் செட் பண்ணி ஆல்ரெடி அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் செட் ஆஃப் சிக்கன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் நான் வந்து ஃப்ரை பண்ணேன். நான் வந்து ஃப்ரை பண்ணணும்னு இருந்தது, பட் நான் வர கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் சிக்கன் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த சிக்கன் ஃப்ரையில் லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதில் அந்த லெக் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரை ஆகிருக்கணும். அந்த லெக் பீஸ் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா குக் ஆகிருக்கணும், அப்போ தான் எனக்கு அது பிடிக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி இருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சிக்கன் பிரியாணி தான். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பிளேட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக தான். அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் சவுண்டில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக வீட்டில் எந்த கெஸ்ட்டு வரதா இருந்தாலுமே, யார் வரதா இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டில் பாட்டு ஓடும். அது ஒரு ஹேபிட் எங்கள் பாப்பாவுக்கு. ஸோ நல்ல ஹிந்தி சாங்ஸு, தமிழ் சாங்ஸுன்னு வீட்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அக்கா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி என் பெரியப்பா வந்து எப்படின்னா என் பாப்பாவோட அண்ணா. ஸோ ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்களா, வீட்டுக்கு வந்தாங்க தான். இப்போ வந்து அவங்களோட ஸ்டைலை பாருங்களேன். ஸோ என் பெரியப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலி டைப். என் பாப்பா, பெரியப்பா எல்லாருமே வந்துட்டு நார்மலாகவே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ நல்ல வந்து என்ன சொல்கிறது, டைம் பாஸ் ஆகும் இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால். ஸோ வந்ததும் நான் வீடியோ எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பிகாஸ் இது வரைக்கும் நான் அவங்கள வந்து வீடியோவில் காமிச்சதில்லை. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்க்குறேன். அதாவது யூடியூப்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மீட்டப் மாதிரி என் பெரியப்பாவை. ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அவங்க வந்து ஃபாரினில் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்க்குறப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டப் மாதிரி. ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா 2 o'clock. எங்கள் வீட்டிலலாம் லன்ச் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிடுவோம். 2-2:30 அந்த மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் 3 கூட ஆகும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு 4 போல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஃபேமிலி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பேசிட்டு சிரிச்சுட்டு ஜோக் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஷார்ட்டாக, அதை வந்து காமிச்சேன். அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்னாலே பஜ்ஜி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பல பஜ்ஜி செய்கிறதுக்காக தான் வந்தோம். என் அம்மா வந்து பல பஜ்ஜி சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அதே டைமில் நார்மல் பஜ்ஜி இருந்துச்சு. ஸோ ரெண்டும் ஃப்ரை பண்ணி சூப்பராக செஞ்சாச்சு. என் கூட பார்த்திங்கன்னா சட்னி எல்லாம் வச்சாச்சு. அண்ட் அகெயின் பிளேட் வாஷிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளேருந்து தான் கைஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இது நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அண்ட் எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம தான் கொண்டு போய் செட் பண்ணணும். அவங்க ஃப்ரை பண்ணுறது அம்மாவோட வேலை. அண்ட் பல பஜ்ஜி உங்களுக்குலாம் பிடிக்குமான்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி பல பஜ்ஜி இதெல்லாம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். டீ டைம்னால நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஆனால் என்னாச்சுன்னா பெரியப்பா வந்துட்டு சாப்பிடுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது நல்லா ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். நார்மலாக நான் டீ கூட குடிக்க மாட்டேன், அதுலேயுமே என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது மட்டும் தலைகீழ நின்னாலும் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த சரி பல பஜ்ஜி மட்டும் ஒன்று சாப்பிட்லான்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். அண்ட் அவங்க பெரியப்பா வந்து இந்த பல பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை அவங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இப்போது இல்லை, ஒரு 2-3 கிளிப்ஸ் கழித்து நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் பல பஜ்ஜியோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னொன்று சாப்பிட்டேன். அண்ட் வந்து பெரியப்பா கிட்ட மாற்றி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். பெரியவங்க பேசுறது வருமா? நடுவில் இப்படிதான் குறுக்காண்டு கவுசி. நைஸ். ஸோ அப்படி வந்து சிரித்து பேசிட்டு அண்ட் நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து குடித்தேன், பனானாலாம் போட்டு அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ கப் வந்து 6th ஸ்டாண்டர்ட் பர்த்டேயில் வந்து ஒரு அங்கிள் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கப், சின்ன வயசு ஃபோட்டோஸ் இதெல்லாம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம், சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் வந்து இவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்டேன்.
அண்ட் அப்போ தான் ஜாலியாக இருக்கும்ல பேசி பேசி சாப்பிட்றப்போ. அதான். அண்ட் என்னோடய பெரிய அப்பாவும் என் வாப்பாவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருப்பாங்க. நியூவாக பார்க்குறவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும், அந்த மாதிரி 2 பேருமே பார்க்க இருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி டைம் பார்த்திங்கன்னா 10:30, 11 ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து வெளியிலே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலிலாம் பேச ஆரம்பித்தோன்னா முடியவே செய்யாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா என் பெரியப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்குலாம் விஜய் ஃபேன்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய ஃபேனு. ஸோ அதே மாதிரி பண்ணி காமிப்பாங்க. ஸோ அவங்களும் கிளம்பியாச்சு. நானும் போய் உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து காலேஜ் இருக்குது. ஸோ நான் அதையும் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. வில் அப்லோட் இட். ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய்.